ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 120வது ஸ்லோகம் பார்க்கிறோம். 595லேருந்து 600 வரைக்குமான 6 நாமங்களையாக்கும் இந்த ஸ்லோகத்தில் வாக்தேவிகள் சொல்லறா. ஹிருதயத்தில், அதானது அநாகத சக்கரத்தில் ஸ்திதி செய்யற லலிதாம்பிகை, சூரியனிலேந்து வித்தியஸ்தமில்லாம இருக்கிற லலிதாம்பிகை, மூலாதார பத்மத்தில் அக்னிமண்டலமா இருக்கிற தேவி, தட்ச புத்திரியா இருக்கிற தேவி, அதர்மிகளை இல்லாம பண்றதுக்கு அவதாரம் எடுக்கிற தேவி, தட்சயாகத்தை இல்லாம பண்ணினவளும் இந்த தேவியே தான். இப்படியாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா த்ரிகோணாந்தர தீபிகா தாட்சாயணி दैत्यहन्द्रे दक्षयज्ञविनाशिनी. हृदयस्था, 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 रविप्रख्या, रविप्रख्या, त्रिकोण अंतर दीपिका, त्रिकोणांतर दीपिका, दाक्षायणी, दैत्यहंद्री, दक्षयज्ञ विनाशिनी, दक्षयज्ञ विनाशिनी. இத்தனையும் நாமங்களாக்கும் இதுக்குள்ள இருக்கு. இந்த நாமங்களுக்குள்ள பல பல பதங்களும் கூடி சேர்ந்தாக்கும் நாமங்கள் எல்லாம் உண்டாயிருக்கு. நாமங்கள் சொல்லறத நாமங்களோடு நடுவில் பிரிக்காமையாக்கும் நாமங்களை சொல்லணும். இருந்தா கூட அதில் இருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னெல்லாமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நாமங்களை சொல்லறத நாமங்கள் தவறில்லாம உச்சரிக்கிறதுக்கு சாதிக்கும். சிரசில இருக்கிற சந்திரனும், ஹிருதயத்திலே இருக்கிற சூரியனும், மூலாதாரத்திலே இருக்கிற அக்னியும் கூடிச்சேர்ந்த திரிகூட ஸ்வரூபிணியாக்கும் லலிதாம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். ஷடாதார சக்கரத்தில அநாகத சக்கரம் ஹிருதயஸ்தானத்திலேயாக்கும் இருக்கு. 12 தளங்கள் இருக்கிற நீல தாமரையில தேவி சந்தோஷத்தோடு கூடிட்டு அதிவசிக்கிறார். எல்லா விகாரங்களையும் தேவி டாப் மோஸ்ட் பிரேம பக்தி அப்படிங்கிறதாயிட்டு அந்த ஹிருதயத்தில் உட்கார்ந்துண்டு பரிவர்த்தனம் செய்யறா. கடோபனிஷத்துல 2வது வள்ளியில 12வது மந்திரத்துல யமதர்ம மகாராஜா ஹிருதய குஹேல வசிக்கிற அந்தர்யாமிய நஜிகேதஸுக்கு உபதேசிக்கிறத காணறதுக்கு சாதிக்கும். தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் கிருஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம். அத்யாத்மயோகாதிகமேன தேவம் மத்வா தீரஹ ஹர்ஷசோகௌ ஜஹாதி. அதிருஷ்யமானதால தர்சிக்கிறதுக்கு சாதிக்காத்த, மாயையால மறைக்கப்பட்ட, சர்வவியாபியாயிருக்கிற, புத்தியில அதிவசிக்கிற, ஹிருதய குஹேல அந்தர்யாமியாயிட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப பழமையான தேவதைய அத்தியாத்ம யோகச்சரியால சாட்சால்கரிச்சு தீரனான சாதகன் சுகதுக்கங்களுக்கு
அப்பாற்பட்ட அவஸ்தைய பிராபிக்கிறான் நஜிகேதசே அப்படின்னு. 596வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ரவி பிரக்யா. சூரியனுக்கு துல்லியமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. சூரியனுக்கு துல்லியம் தேஜஸோடு கூடிட்டு ஹிருதயத்துல ஸ்திதி பண்றவள். லலிதா பரமேஸ்வரி சூரியனேதான் அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் சூரியனாக்கும். சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் ஜடமாயி தீரும். சூரியன் பிரபஞ்ச நாயிகையா இருக்கிற தேவியேதான். சூரியனை மாதிரி ஜொலிக்கிறவளாக்கும் ஜெகதம்பிகை. சூரியன் ஸ்வயம் பிரகாசிக்கிற அக்னிகோளம் மாதிரியாக்கும் இருக்கு. அந்த சூரியனுக்கு அந்த பிரகாசம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கிறது ஆதிபராசக்தியோடு சக்தியினாலியாக்கும். மத்தியான சூரிய பிரபையோடு கூடினவளாயிட்டு ஹிருதய மத்தியத்திலையும் இந்திரதனுசான மழவில்லு மாதிரி அழகாயிருக்கிற வர்ணம் இருக்கிறவளாயிட்டு நெற்றியோடு நடுவிலையும் சந்திரப்பிரபையோடு கூடினவளாயிட்டு சிரோமத்தியத்திலையும் வசிக்கிற காமாட்சி தேவி. அப்படி இருக்கிற தேவியை ஆக்கும் வாக்தேவிகள் இங்க ஸ்துதிக்கிறா. ஐநூத்தி 97வது நாமம் திரிகோணாந்தர தீபிகா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். மூலாதார பத்மத்தோடு கர்ணிகேல இருக்கிற திரிகோணத்துக்குள்ள ஜொலிக்கிறவள். திரிகோணத்தோடு உள்பக்கத்துல இருக்கிற பிரகாசம். அந்த தேவி சாநித்தியத்தை இங்க எடுத்து சொல்லப்படுறது. தீபிகா அப்படின்னா அக்னி மண்டலம். மூலாதாரத்தோடு மத்தியத்துல ஒரு திரிகோணம் இருக்கு. அத காமரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த திரிகோணத்தை திரைபுரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அங்க கந்தர்ப்ப வாயு எல்லா இடத்திலையும் பறந்து கிடக்கு. காமதேவனையாக்கும் இங்க கந்தர்ப்பன் அப்படின்னு சொன்னது. திரிபுர சுந்தரியோடு சாநித்தியம் இந்த திரிகோணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு சில கோவில்களில திரிகோண பிரதட்சிணம் பக்தர்கள் நடத்துறா. மேற்குலேந்து நேர ஈசான கோணுக்கு, அதானது வடக்கு கிழக்கு டைரக்ஷனுக்கு நடந்து அங்கேந்து அக்னிகோணுக்கு, அதானது கிழக்கு தெற்கு டைரக்ஷனுக்கு நடந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆயிட்டு மேற்கு பாகத்துக்கு, அதானது பகவானோடு அந்த திருநடையோடு நேர நடந்து பிரதட்சணம் பூர்த்தியாக்கப்படுறது. இப்படி செய்யற பிரதட்சிணத்துக்காக்கும் திரிகோண பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லப்படுறது. மேற்க பார்த்து தர்சனமாயிருக்கிற பராசக்தியோடு கோவில்களிலேயாக்கும் இந்த மாதிரி பிரதட்சிணம் செய்யப்படுறது. சிவனும் பார்வதியும் பிரதிஷ்டை இருக்கிற கோவில்களில ஷட்கோண ஆகிருதியில பிரதட்சிணம் செய்யணும் அப்படின்னும் காளி புராணத்துல சொல்லப்படுறது. 598வது நாமம் தாட்சாயணி. வாக்தேவிகள் நீட்டி முழக்கி கூப்பிடுறா லலிதாம்பிகைய. நாமங்களோடு கடைசியில தீர்க்கஸ்வரம் இருக்கு.
ദാക്ഷായണി. ദക്ഷ പ്രജാപതിയോട് പുത്രി സതി ആയിട്ട് അവതരിച്ചവളാക്കും ലളിതാംബികை. அதனால தேவியை தாட்சாயணி அப்படின்னு கூப்பிடுறா. பிரம்மாவோடு புத்திரன் தட்ச பிரஜாபதி. தேவர்களெல்லாம் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வணங்குற அந்த தட்சனோடு புத்திரியாக்கும் தாட்சாயணி. தாட்சாயணியை தவிர 15 புத்திரிகள் கூடியும் தட்சனுக்கு இருக்கா. தாட்சாயணி அப்படிங்கிற சதி பரமசிவனை மட்டுமே கணவராயிட்டு സ്വീകരിக்கிறதுக்காயிட்டு விரதம் இருந்தா. தட்ச பிரஜாபதி புத்திரியோடு விருப்பப்படி பரமசிவனுக்கு புத்திரியை திருமணம் பண்ணி கொடுத்தார். அப்படி പരമശിവനും സതീദേവിയുമായിട്ട് കൈലാസത്തിലെ വാഴ്ക്കை ആരംഭിച്ച. പരമശിവനുമായിട്ട് கோவிச்சின்ற தட்சன் விஸ்வஸ்ருத் அப்படிங்கிற ஒரு பெரிய யாகத்தை நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணினார். அங்க அந்த யாகத்துக்கு தட்சன் வேணும்னே சிவனையும் சதியையும் இன்வைட் பண்ணாம இருந்தார். க்ஷணிக்கலை அப்படின்னாலும் அப்பா நடத்துற யாகத்துல நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சுண்டு சதீதேவி யாகசாலைக்கு போனா. அங்க இன்சல்ட் செய்யப்பட்ட சதீதேவி தன்னோட கணவரான சிவனுக்கு கொடுக்கிற யஜ்ஞபாகம் தட்சன் கொடுக்கலை அப்படிங்கிறத பார்த்தோன்னே ரொம்ப கோபம் வந்தது, மனசு சங்கடப்பட்டது. இதனால எல்லாமே அந்த யாக பூமியில சரீர தியாகம் பண்ணினா சதீதேவி. அதுக்கப்புறமா ஹிமவானோட புத்திரியாயிட்டு பார்வதி அப்படிங்கிற பேரில புனர்ஜனிச்சா, பரமசிவ பத்னி ஆகி தீர்த்தா. 599வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது தைத்யஹந்திரி, அசுரர்களை நிகிரகிக்கிறவள், அசுரர்களை சொல்படிக்கு நிற்பாற்றவள். அவதாரங்கள் സ്വീകരിച്ച് நிறைய அசுரர்களை கண்ட்ரோல் பண்ணி தேவி தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு தான் இருக்கா. മഹിഷാസുരനെയും ബണ്ടാസുരനെയും ശുംഭനിശുംഭர்களையும் ധൂമ്രലോചനെയും രക്തബീജനെയും ചണ്ഡമുണ്ടர்களையும் ദുർഗമാസുരനെയും ദാരികാസുരനെയും എല്ലാം ദേവി വധിച്ച. நிறைய அசுரர்களோடும் ராட்சசர்களோடும் நாசத்துக்கு தேவி காரணமான. ராவணவதத்துக்கு சீதாதேவி ஆயிட்டு தேவி அவதாரம் பண்ணினா. அசுர குணம் இருக்கிற அசுரர்களை மட்டும்தான் தேவி நிகிரகிப்பாள். சத்குணம் இருக்கிற அசுரர்கள் நிறைய பேர் இருக்கா, அவளொன்னும் தேவி ஒன்னும் செய்ய மாட்டா. அசுரகுணம் அதானது ஆசுரி சம்பத்து என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு பகவத்கீதையில ദൈവാസുര സമ്പദ് വിഭാഗ യോഗത്തിലെ അതായത് 16வது അധ്യായത്തിലെ 4லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் வழியா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். பகவத்கீதையில 16வது அத்தியாயத்தில் இருக்கிற 8வது ஸ்லோகம் இதை நான் எடுத்து சொல்லுறது. அசத்யமப்ரதிஷ்டம் தே ஜகதாஹுரனீஸ்வரம் அபரஸ்பரசம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். இதேதான் ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் இருக்கிற 11வது மந்திரத்திலையும் சொல்லப்படுறது. ஆசுரி சம்பத்து இருக்கிறவா இந்த பிரபஞ்சம்
அசத்தியமாக்கும் அப்படின்னும் அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னும் அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இல்லை அப்படின்னும் காமவிகாரத்தால பரஸ்பரம் சேர்ந்து உண்டானதாக்கும் இந்த உலகம் அப்படின்னும் ஆர்கியூ பண்றா. பகவத் நம்பிக்கை இல்லாத அவளோடு அந்த கண்ணோட்டம் இந்த பிரகிருதியில அட்டாச்மெண்டோடு கூடின கண்ணோட்டமாக்கும். அவளுக்கு பிரகிருதியிலேந்து மனசை விடுபடுத்துறதுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. 600வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது தட்சயஜ்ஞ விநாசினி. 598வது நாமத்துல தாட்சாயினி தேவியை நம்ம பார்த்தோம். அந்த தேவிக்கு கோபம் தாங்க முடியாம அசுரர்களை நிகிரகம் பண்ணுவள் லலிதாம்பிகை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த நாமத்துல அதனோட கண்டினியூவேஷன் ஆயிட்டு தட்சயஜ்ஞ விநாசினி அப்படிங்கிற நாமத்தை வாக்தேவிகள் சொல்லலாம். தட்சயாகத்தை முடக்கினவள். அப்பாவாக்கும் தட்சன் இருந்தாலும் அதர்மம் செஞ்சோன தேவிக்கு கோபம் வந்தது. அதனால அப்பா செஞ்ச அந்த யாகத்தை தேவி தடங்கல் பண்ணினா. தட்சயாகத்தை நசிப்பிக்கிறதுக்கு தேவி காரணமானா. சதீதேவியோடு தேக தியாகம் அதுல கோபம் வந்த பரமசிவன் வீரபத்ரனை யாகசாலைக்கு சிவபூதங்களோடு கூட்டிட்டு சொல்லி அனுப்பினார். வீரபத்ரனும் சிவபூதங்களும் எல்லாம் யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணினவாள ஓட வச்சா. யாக ஆச்சாரியனான பிருகு மகர்ஷிய அடிச்சொடச்சா. தட்சனோடு தலையறுத்து ஹோமாகிரியில ஹோமிக்கவும் செஞ்சா. சிவனை இன்சல்ட் பண்ற லட்சியத்தோடு கூடிட்டு தட்சன் யாகம் நடத்தினார். ஆசுரி சம்பத்து இருக்கிறவாளோடு லட்சணமாக்குமே இதெல்லாம். அதனால அந்த ஆசுரி சம்பத்து இருக்கிறவாள தேவி வச்சு பொறுப்பிக்க மாட்டா. 599வது நாமத்துல ஆசுரி சம்பத்து என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு வர்ணிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். துஷ்ட லட்சியத்தோடு கூடிட்டு செய்யற யாகத்தை தடங்கல் பண்றதுக்கான காரணம் தேவியாக்கும். அதுக்கப்புறமா சிவன் தட்சன் கிட்ட பொறுத்தார். அதுக்கப்புறம் கருணை தோணித்து ஆடோடு தலையை வச்சு தட்சனுக்கு புனர்ஜீவன் கொடுத்தார். എന്നിട്ട് தடங்கல் பண்ணின அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணின. தட்சனோடு தவறுகளுக்கு பரமசிவன் மன்னிப்பு கொடுத்தார். சதீதேவி புனர்ஜனிச்சு பார்வதி அப்படிங்கிற பேரில பரமசிவ பத்னி ஆயிட்டு அவளோட வாழ்க்கை அப்படிங்கிறது நன்னா நடந்தது.